ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்ல வந்து ஒரு பேலோடு, 2 பேலோடு, 5 பேலோடு வரைக்கும் நீங்க டெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பயும் எடுக்கல. அப்போ உட்காந்து நூத்துக்கணக்கான பேலோட உட்காந்து நீங்க டைப் பண்ணி டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 நாள் 2 நாள் அதுலயே வேஸ்டா போயிடும். ஆனா அட் அ டைம்ல நூத்துக்கணக்கான பேலோட எப்படி நம்ம டெஸ்ட் பண்றது பர்ப் ஷூட்டை வச்சு அப்படின்றதான் இங்க நான் சொல்லி தர போறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் சைட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, பர்ப் ஷூட் கனெக்ட் பண்ணிக்கோங்க, பர்ப் ஷூட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எந்த இடத்துல பேலோட் போட போகிறோமோ அந்த இடத்த ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணிக்கோங்க. டெஸ்டிங் ஏரியா அந்த மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். என்ட்ரம் கீ சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இன்டர்செப்டை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போயிடுச்சு. நான் என்ன பண்றேன், அகைன் டைப் பண்றேன் டெஸ்டிங் ஏரியா, என்டர் அமுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த ரெக்வஸ்ட் கரெக்டா இங்க கேப்சர் ஆயிரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். என்ன மாதிரினா சைட்டு கரெக்டா அந்த சைட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து வேற சைட்ல போய் செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய பேரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன டார்கெட் யூஸ் பண்றோமோ அந்த சைட்ல தான் நம்ம மெயினா டெஸ்ட் பண்ணணும். சில பேர் வந்து மாத்தி வேற சைட்ல டெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதுலயும் பக் கண்டுபிடிச்சிருவாங்க, அதையும் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நமக்கு ரிவார்ட் கிடைக்காது. எப்பயுமே எது ஸ்கோப்ல இருக்கோ அதுக்கு மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த சைட்டு தான் ஓகே. நம்ம எந்த இடத்துல டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றது இந்த இடத்துல வந்துருச்சு, டெஸ்ட் அப்படின்ற இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பேலோட நம்ம செக் பண்ண போறோம். நான் என்ன பண்ண போறேன்னா ரைட் கிளிக் பண்ணி ரிப்பீட்டர், சென்ட் டு ரிப்பீட்டர் கொடுக்குறேன். ரிப்பீட்டர் போறேன், சென்ட் பண்றேன். இந்த மாதிரி சென்ட் ஆயிருச்சு. ஸோ நான் டைப் பண்ண வேல்யூ இங்க இருக்கான்றதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே. ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்குவோம், இதை கொஞ்சம் நடுவில் வச்சுக்கோம். நான் இங்க இப்போ என்ன பண்றேன்னா டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்க நிறைய இது வருது. அப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ நான் அந்த பேரை மாத்துறேன், டெஸ்ட் 1 2 3 கொடுக்குறேன். சென்ட் ஆப்ஷன் இருக்கும், சென்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எதுவுமே இங்க வரல. அப்போ ரிஃப்ளெக்ட் வந்து இந்த இடத்துல ஆகல அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ப்ராக்ஸி போறேன். ப்ராக்ஸில நம்ம ஒரு இதை பிடிச்சி வச்சிருக்கோம்ல, அதை ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னொன்று வந்திருக்கு, டெஸ்டிங் ஏரியா. இதை தான் நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணேன். அப்போ போன ரெக்வஸ்ட்ல வந்து வல்னரபிளா இல்லை, இந்த ரெக்வஸ்ட்ல வல்னரபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இதை என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு ரிப்பீட்டர் கொடுக்குறேன். இங்க போறேன், ஓகே, சென்ட் பண்றேன். சம் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சர்ச் பண்ண போறேன், TESTING டெஸ்டிங் AREA ஏரியா அப்படின்ட்டு. அப்போ என்ன இருக்குன்னா அந்த டெஸ்டிங் ஏரியா எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு இந்த மாதிரி ஹைலைட் ஆகி வரும். 1 2 இல்லாட்டி கீழே இந்த இடத்துல கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மேட்ச் இருக்குன்னு காட்டும், 5 மேட்சஸ். நீங்க இந்த ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுவே என்ன பண்ணுன்னா அடுத்தடுத்த மேட்ச் கொண்டு போய் காட்டிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்த கீவேர்டு வந்து எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை இங்கே நம்ம செக் பண்ணலாம் பர்ப் ஷூட்ல. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சைட்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸ் கோடு கொடுத்து அதில் பார்க்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க சோர்ஸ் கோட் கொடுத்து பார்க்கணும்னா லேட் ஆகும். ஆனா அதே இதுனா இங்க நீங்க வேகமா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் 1 2 3 போடுறேன், அகைன் சென்ட் கொடுக்குறேன், உடனே சென்ட் ஆயிரும். சோர்ஸ் கோடையும் நம்ம அட் அ டைம் செக் பண்ணிக்கலாம். அகைன் இங்க போயிட்டு டெஸ்ட் 1 2 3 அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்ன இன்புட் இங்க கொடுக்குறோமோ அந்த இன்புட் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அங்க பக் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அதுல என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் போட்டு பார்க்கணும். ஓப்பன், க்ளோஸ், கொஸ்டின் மார்க்கு, ஸ்லாஷ், பேக் ஸ்லாஷ், டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு பார்க்கலாம். சென்ட் பண்றேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா அகைன் 5 மேட்ச் வந்திருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க ஸ்பெஷல் கேரக்டர்லாம் என்னவா மாறி இருக்குன்னா ஃபில்டர் ஆயிருக்கு, என்கோடிங் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃபில்டர் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபில்டர் ஆச்சுன்னா பக் இருக்க வாய்ப்பு கம்மி, நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ மற்ற இடத்த போய் பார்க்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டரே ஆகலை. இங்க எந்த ஃபில்டருமே ஆகலை, இங்க எந்த ஃபில்டருமே ஆகலை, இங்க எந்த ஃபில்டருமே ஆகலை. அப்போ கன்ஃபார்மா பக் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பேலோட இங்க போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த பேலோட காப்பி பண்றேன். அதை என்ன பண்றேன்னா அப்படியே இங்க கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்றேன்.
சென்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா பேட் ரெக்வஸ்ட் யுவர் ப்ரௌசர் சென்ட் அ பேட் ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க போயிட்டு ஏதாச்சும் சம் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அப்படின்ட்டு சென்ட். இப்பயும் நம்மளுக்கு எடுக்கல. ஸோ மேபி இங்கே ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கலாம். சென்ட். இப்பயும் எடுக்கல. ஸோ பேக் போயிட்டு அகெயின் ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோம்ல, அது பக்கத்துலேயே இதை பேஸ்ட் பண்ணுவோம். சென்ட். ஓகே, இப்பயும் எடுக்கல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அது ஏதோ மாறுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலலாம் ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்ட் டைப்பான பேலோட நம்ம கொடுத்து பார்க்கணும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுள் சர்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸசஸ் பேலோட்ஸ் கிட் அப்படின்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ பேலோடு வருதுன்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட 100 கணக்கில் வருது. ஒவ்வொன்றையும் நம்ம இங்கே போட்டு செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு சைட் ஓப்பன் படிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து 100கணக்கான பேலோட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 525 பேலோட் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையும் காப்பி பண்ண போறேன். ஸோ ரா அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அது அப்படியே இங்கே வந்துடும். ஸோ Ctrl+A Ctrl+C அவ்வளோதான், காப்பி பண்ணியாச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரைட் கிளிக் சென்ட் டு இன்ட்ரூடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ இன்ட்ரூடருக்கு நம்ம சென்ட் பண்றோம். ரிப்பீட்டரை வச்சு இந்த மாதிரி 1-2 ரெக்வஸ்ட்டை பேசிக்கா சென்ட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். இன்ட்ரூடரை வச்சு என்ன பண்ணலாம்னா அட் அ டைம் 100கணக்கான ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ அதில் போயிட்டு டார்கெட் கரெக்டாக நம்ம வெப்சைட் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பொசிஷன்ல எக்கச்சக்க பொசிஷன் இருக்கும். ஆனால் நம்ம அது எல்லாத்தையும் பார்க்க போறது இல்லை. கிளியர் கொடுத்துருங்க. இந்த இடத்த மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ SC ஈக்குவல்ட்டுன்னு வருதுல, அதை மட்டும் தான். அதை ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு சும்மா டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சின்ன கீவேர்டு போட்டுக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்கும் ரைட் சைடு, அதை கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இதை மட்டும் டைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆட் அப்படின்ற கீவேர்டு கொடுத்தேன். ஆட் ஆயிடுச்சு. தேர்டு டேப்ல பேலோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்க போயிட்டு எதையுமே நீங்க பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல பேலோட் ஆப்ஷன்ல பேஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பேஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இப்ப காப்பி பண்ணோம் நெட்ல 500 பேலோட்ஸ், அது எல்லாமே இங்க காப்பி ஆயிருச்சு. ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா நமக்காக 500 பேலோட டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்ல போகுது. ஸோ நீங்க என்ன சொல்றது, இந்த சைட் இல்ல, இந்த இதுல இருக்க ஒவ்வொரு பேலோடையும் மேனுவலா உட்காந்து டைப் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிரும் அப்படின்னா நம்மளோட பப் ஷூட்டே நம்மளுக்கு அதெல்லாம் பண்ணிடும். ஃபைனலா நம்மளுக்கு எவ்வளவு பேலோடு கவுண்ட் அப்படின்றத இங்க காட்டும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அட்டாக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க ரைட் சைட்ல. இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்காக அட் அ டைம் 100கணக்கான ரெக்வஸ்ட்டை அந்த சர்வருக்கு அனுப்பும். ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட டிஃப்ரெண்ட் பேலோட வச்சு. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இது அமைச்சிருக்கு, செகண்ட் இது அமைச்சிருக்கு, தேர்ட் இது அமைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்டானதை அமைச்சிட்டே இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா டைம் லைன் காட்டும், எத்தனை பேரோட மொத்தம், அதில் எத்தனை சென்ட் ஆயிருக்கு. அதில் ஒவ்வொருத்தையும் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ரெக்வஸ்ட் என்ன, ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுல மோஸ்ட்லி 200 இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ்லாம் என்ன அப்படின்னா சக்சஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ சிலதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 400லாம் இருக்கு, அப்போ அது வந்து சம் ஃபெயிலியர், பேட் ரெக்வஸ்ட், அப்போ அந்த பேலோடலாம் ஒர்க் ஆகல. 200 இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஒர்க் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. அது எப்படி நம்ம வெரிஃபை பண்றது? அந்த ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அது வந்து ஒரு லிங்க் கொடுக்கும், காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த ப்ரௌசர்ல பப்ஷூட் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுல நியூ டேப் ஓபன் பண்ணி பேஸ்ட் பண்ணி லோட் பண்ணுங்க. லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாப்அப் வரணும், வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேலோட்ல எங்க நம்ம இன்ட்ரூடர், ஸோ இந்த பேலோடு யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து அலர்ட் பாப்அப் வருது. அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட ரெக்வஸ்ட் என்ன, அதுல யூஸ் பண்ணிருக்க பேலோடு என்ன, இதுதான் அதுல யூஸ் பண்ணிருக்க பேலோடு, இந்த பேலோடுக்கு பாப்அப் வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஸோ வேற எதையாச்சும் நான் கிளிக் பண்றேன். அதை என்ன பண்றேன்னா ரைட் கிளிக் ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர்,
காப்பி. அகைன் என்ன பண்ண போறேன்னா சைட்ல போயிட்டு கொடுக்க போறேன். ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகி வரும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா பாப்அப் வரல, அப்போனா இந்த பேலோடுக்கு பாப்அப் வரல, அப்போ இதை வந்து நம்ம ரிப்போர்ட்டா கொடுக்க கூடாது. இந்த பேலோடுக்கு பாப்அப் வருது, அப்போ இதை நம்ம ரிப்போர்ட்டா கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். 500 பேரோட உட்காந்து ஒவ்வொன்றா நீங்க போய் சைட்ல டைப் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க இன்ட்ரூடர் அட்டாக் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே என்ன பண்ணிரும்னா இந்த மாதிரி உங்களுக்கு சக்சஸ் ரேட் கொடுத்துரும். ஸோ தட் ஜஸ்ட் நீங்க ரெஸ்பான்ஸ் மட்டும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ரெஸ்பான்ஸ் வெரிஃபை பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே எதுக்கு பேலோடு, எந்த பேலோடு ஒர்க் ஆகுது, எந்த பேலோடு ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாப்அப் வருது, அப்போ இந்த சைட்ல பக் இருக்கு, அதை வெரிஃபை பண்ணிட்டோம், அதோட பேலோடு இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்க 500, 1000, 10,000 இந்த மாதிரி ரெக்வஸ்ட் கூட அனுப்பலாம். சில சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப செக்யூரிட்டி கம்மியா இருக்கும், அதனால நீங்க 500 பேலோடு அமிச்சிங்கன்னா 500 பேலோடுக்கும் பாப்அப் வரும். சில சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரா இருக்கும், 500 பேலோட அமிச்சிங்கன்னா அதுல ஒரு 450 பேலோட ஒர்க் ஆகாது, வெறும் 50 தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அவங்க நிறைய கேரக்டரை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணுவாங்க, சில கீவேர்டை ஃபில்டர் பண்ணுவாங்க, அதனால நிறைய பேலோட ஒர்க் ஆகாது. சில சைட்ல எல்லாம் நான்லாம் பாத்தீங்கன்னா 1000, 1500 பேலோட் ரன் பண்ணுவேன், ஒரே ஒரு பாப்அப் தான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையா ஒவ்வொரு டைப்பையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரன் பண்ணி பார்க்கணும்னு தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம ரிப்பீட்டர் போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிஃப்ளெக்ட் ஆகுதான்றதை செக் பண்ணணும். ரிஃப்ளெக்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெத்தட் யூஸ் பண்றதே வேஸ்ட். முதல் ரிஃப்ளெக்ட் ஆனாதான் பக் இருக்குன்னே அர்த்தம், அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஓரளவுக்கு நம்ம வந்து எக்ஸசஸ் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஒரு எக்ஸசஸ் பக் இருந்தால் அதை எங்கெல்லாம் தேடணும், அதை எப்படிலாம் கண்டுபிடிக்கணும், அதோட பேலோட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், எந்தெந்த ஃபீல்ட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு லைவ் வெப்சைட்ல வேற டெமோ காமிச்சிருக்கேன். மோஸ்ட்லி நான் அதை வந்து இந்த கோர்ஸை லான்ச் பண்றதுக்குள்ள நான் அந்த வெப்சைட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவேன், அவங்க அதை பக்கை சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த கோர்ஸ் லான்ச் ஆகி இந்த பக் சரி ஆகலை அப்படின்னா இதை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் எத்திக்கல் ஹேக்கிங்காகவும் மட்டும்தான் இந்த கோர்ஸை பண்றோம். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா புது புது பேரோட நிறைய பேர் கண்டுபிடிச்சு போட்டுட்டே இருப்பாங்க, அதனால நம்மளா உட்காந்து புதுசா கண்டுபிடிக்கணும்னு கூட தேவையில்லை. ஜஸ்ட் இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸஸ் பேலோட் கிட்டப்னு போட்டீங்கன்னா இந்த பர்சன் வந்து 500 பேலோட் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டைப்ல இந்த மாதிரி இன்டர்நெட்ல போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லிங்க்குள்ள போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் 100 கணக்கான பேலோட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு 500 பேலோட அந்த இதுல இருந்து காப்பி பண்ணி போட்டோம், அது எடுக்கலையா, நம்ம என்ன பண்ணலாம்னா அகெயின் வேற ஒரு சைட்டுக்கு போயிட்டு அண்ட் அங்க இருக்க பேலோட் எடுத்து அகெயின் போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேலோட்ஸ் இருக்கு, யூனிக் பேலோட்ஸ் இருக்கு, இதை காப்பி பண்ணி நீங்க இன்ட்ரூடர்ல போட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் இவங்களே என்ன சொல்றது, என்கோடிங் வந்து ஈஸி ஆக்கிறதுக்காக பக்கத்துல எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் பேஜ்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே எந்த சைட் யூஸ் பண்ணலாம், எந்த பேலோட் யூஸ் பண்ணலாம், எப்படி ஃபாஸ்டா ரன் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிடும். உங்க வேலையை ஈஸியாக்க நம்ம பர்ப் ஷூட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க பர்ப் ஷூட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டார்கெட் செக்ஷன்ல வந்து அந்த சைட்டோட மொத்த டீடைல்ஸும் லோட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்ல எல்லாம் நீங்க போய் பார்க்கலாம் எந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பேசிக்கா ஒரு பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சம் வேல்யூ ஈக்குவல் டு சம் வேல்யூ வருதா, அப்போ இந்த இடத்துல எஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ வருது, எஸ் தான் வல்னரபிளா இருக்கு. ஒவ்வொரு சைட்ல டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும், அங்கங்க வேல்யூ இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நம்ம பேலோட் கொடுத்து பார்க்கலாம், எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அங்கெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவுமே எல்லாமே பேராமீட்டர்ஸ் தான், இதெல்லாம் வந்து டைரக்டா சைட்ல இருக்காது, ஆனால் இந்த மாதிரி ரெக்வஸ்ட்ல இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா டெஸ்ட் 1ன்னு கொடுக்குறேன், இந்த இடத்துல டெஸ்ட் 2ன்னு கொடுக்குறேன், இந்த இடத்துல டெஸ்ட் 3ன்னு கொடுக்குறேன், இந்த இடத்துல டெஸ்ட் 4 கொடுக்குறேன், இந்த இடத்துல டெஸ்ட் 5 கொடுக்குறேன், இந்த இடத்துல டெஸ்ட் 6, இந்த இடத்துல டெஸ்ட் 7ன்னு கொடுக்குறேன். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா அப்பதான் எந்த நம்பர் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்து சென்ட் கொடுத்துட்றேன்.
இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா டெஸ்ட் அப்படின்னு கொடுக்க போறேன். ஸோ எத்தனை மேட்ச் எனக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 55 மேட்ச் வந்திருக்கு. ஸோ எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். டெஸ்ட் 1 ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு 2 வாட்டி. வெறும் டெஸ்ட் ஓப்ஸ் இதெல்லாம் லேட்டஸ்ட் அந்த மாதிரி வருது. அப்போ இது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கீவேர்டை கொஞ்சம் மாத்திக்கலாம். டெஸ்ட்ல வந்து டபுள் டி கொடுப்போம். கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு டீக்கு பதிலாக நான் டபுள் டி கொடுத்துக்கிறேன். ஏன்னா டெஸ்ட்ன்றது ஆல்ரெடி அவங்க ஏதாச்சும் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, டபுள் டி கொடுத்து சென்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இங்கேயும் சர்ச் பண்ணும்போது டபுள் டி கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். சர்ச் பண்ணுவோம். ஓகே, 5 தான் வந்திருக்கு. 1 2 3 4 5. அப்போ எல்லா இடத்துலயும் டெஸ்ட் 1 மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ நான் ஓவராலாவே இந்த இடத்துல டெஸ்ட் 1 எங்க இருக்கோ இது மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இங்கதான் பக் இருக்க வாய்ப்பு இருக்கு. டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் 4 5 6 7லாம் ரிஃப்ளெக்ட் ஆகல இந்த வெப்சைட்ல. அப்போ இதுல பக் இருக்க வாய்ப்பு கம்மி. சில வெப்சைட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, இதுவுமே இந்த சைடு சம்டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட பேலோடு அலர்ட் பேலோட கொடுத்து பார்க்கலாம். அங்க கொடுத்தும் சம்டைம்ஸ் அலர்ட் வந்துடும். நீங்க அதையும் என்ன பண்ணலாம்னா பக் ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணலாம். அதுக்கும் உங்களுக்கு பவுண்டீஸ் கிடைக்கும். உங்களோட ஸ்கில்ல பொறுத்து தான். நீங்க ஜஸ்ட் எப்படி அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க லேர்ன் பண்ண நாலேஜ் எங்கெல்லாம் அப்ளை பண்றீங்கன்றத பொறுத்து தான். அண்ட் போக போக உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்களா யூனிக் மெத்தட்ஸும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மோஸ்ட்லி எக்ஸசஸ் பத்தின இந்த நாலேஜ் இருந்தா போதும், நீங்க பிகினரா சர்வே பண்ணிடலாம். பேசிக்கா நீங்க சைட்ஸ்ல பக் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம்.